வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ட் செகண்ட் எபிசோட். ஸோ ஆக்சுவலாக போன வாரம் சண்டே வந்து நான் வீடியோ போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு மாதிரி மைண்ட் ரீதியாக அப்படியே டயர்டாகி அடா போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து சண்டே எபிசோட வந்து சண்டே வீடியோ போடுறத வந்து விட்டுட்டேன். ஆனால் வந்து இந்த சண்டே நான் கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். இந்த சத்தியத்தோடு வந்து இன்றைக்கி செகண்ட் எபிசோடுக்குள்ளே நம்ம போவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பேசுகிறதுன்னு வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ யோசிக்கும் போது என் வாழ்க்கையில் நான் பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஒரு ஜான்வரி 28 அந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதாவது வந்து இப்போத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து சோஷியல் மீடியா கிட்ட வரவே கூடாது, சோஷியல் மீடியாவிலேருந்து தள்ளி இருக்கோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தேன். அந்த டிசிஷன் தான் என்னோடய லைஃப்பில் வந்து லைஃப் சேஞ்சிங் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அந்த டிசிஷன் வந்து ரொம்ப நல்ல டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு எந்த காரணத்துக்காக அந்த 2 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டுன்றதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இப்போவே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன தான் வந்து மிச்ச எபிசோட்லலாம் பேசுகிறது. அப்படி ஜான்வரி 28 வந்து இந்த சோஷியல் மீடியா விட்டு வெளியில் போன நான் மார்ச் 22 தான் வந்து மறுபடியும் உள்ளே வந்தேன். சரிங்களா? ஸோ வந்து இந்த 2 மாதம் சரிங்களா, ஜான்வரி டு இந்த மார்ச் 22 கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மாதம் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. நான் ஆக்சுவலாக சோஷியல் மீடியா விட்டு வெளில போகும்போது என்ன நினச்சேன்னா, நம்ம இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்க போகுது, நம்ம வேறு எல்லாத்துக்கும் கருத்தை தூக்கிட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லிடுவோமே, நம்ம சொல்லி தானே இந்த யூடியூப் சேனல் அதாவது இந்த யூடியூபே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறேன். ஸோ என்ன நினச்சேன், ஐயோ யூடியூபே வந்து இப்போ போகுதுப்பா நம்ம இல்லாமல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எதுவுமே அப்படி நடக்கலை. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி நினச்சேன்னா, நம்ம வந்து கரண்ட்டாக இருக்கணும். கரண்ட்டாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி இப்போ யூடியூப்பில் ஏதாவது பேசுகிறோன்னா வந்து நான் வந்து கரண்ட்டாக நடக்கிற விஷயத்தை வச்சு தானே பேச முடியும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆன் ட்ரெண்டில் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ வந்து ஆனால் வந்து எனக்கு ஒரு மூளையில் ஒரு பயம் இருந்தது. இந்த மாதிரி எங்கடா நம்ம பாட்டுக்கு சோஷியல் மீடியா விட்டு போயிட்டு நம்ம அவுட் ஆஃப் ட்ரெண்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஸோ உண்மையிலே சொல்லணுன்னா அவுட் ஆஃப் ட்ரெண்டு போனேன் தான். இப்போ வந்து மார்ச் 22 அப்புறம் வந்து உள்ளே வந்தேன். அதை பற்றி நான் வந்து போக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டில்ன்ற அந்த பயம் வந்து எனக்குள்ளே இருந்தது. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் தேடி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா அந்த விஷயத்துலலாம் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்கள சோஷியல் மீடியாவே தானாக வந்து நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வந்து சேர்க்குது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாலாம் விட்டு தள்ளி இருக்கும்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னு எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து இந்த 3 மாதம் அதாவது இந்த 2 மாதம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆன வீடியோஸ்லாம் என்ன கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கவனிச்சிருந்தாலே தெரிஞ்சிருந்துருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோஸாக இருந்திருக்கும். ஆனால் எல்லா வாரம் சண்டே ஒன்று வீடியோ இல்லாட்டா ஷார்ட் அப்லோட் ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு அது இதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது காரணம் வந்து அதெல்லாம் வந்து நான் முன்னாடி டிசம்பர் மாதம் டு ஜான்வரி மாதம் அந்த டைமே ஷூட் பண்ணி வச்ச வீடியோஸ் தான் வந்து அப்போ வந்து நான் வந்து ஸ்கெட்யூல் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 2 மாதம் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் எந்த மாதிரி ஒரு பர்சன், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேன். அவனுங்களுக்கே தெரியும் இவனை கால் பண்ணுறது வேஸ்ட்ரா, மெசேஜ் பண்ணால் கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது 2 வாரம் கழித்து தான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான். ஆனால் வந்து இந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணால் எடுக்க ஆரம்பித்தேன். அவனுங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா ஃபோன்லாம் எடுக்கிற அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஐ பர்சனலி தாட் ஐ ஹாவ் மோர் ஃப்ரீ டைம் நவ் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஐ குட் இன்ட்ராக்ட் மோர் வித் பீப்புள் அரவுண்ட் மீ அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. மற்றவங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் அந்த 2 மாதம் ஐ வாஸ் இன் அ வெரி குட் மென்டல் ஸ்பேஸ். அந்த மென்டல் ஸ்பேஸ் வந்து இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இவ்வளோத்தையும் முடித்து ஆஃப்டர் மார்ச் 22 என் லைஃப் வந்து எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? உள்ளே வரும் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்த உடனே வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வந்துச்சு. இந்த ட்ரைப் சம்மிட் இதை பற்றிலாம் எனக்கு தெரியாமலே இருந்தது. ஆனால் இதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்
அப்படின்னு எனக்கே பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அதெல்லாம் நான் வந்து விட்டேன். ஆனால் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, உண்மையிலே சோஷியல் மீடியா இஸ் ஸோ நெகட்டிவ்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு நல்ல ஒரு மென்டல் ஸ்பேஸில் இருந்து திடீர்னு வந்து உள்ளே வரும்போது வந்து என்னடா இது, இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது எப்படி, இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து குப்பையிலே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு குப்பை பழகி போயிடும். சரிங்களா? இப்போ வீடு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு மாதிரியாகவே இருக்காது. இதுவே வந்து நம்ம திடீர்னுட்டு நம்ம வீடெலாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், சொந்தக்காரங்க அவன் வீடாவது வந்து ரொம்ப வந்து இதுவாக அழுக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள், நம்ம பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கும், ஆனால் வந்து பப்ளிக் பாத்ரூம்குள்ளே டக்குன்னு போனால் வந்து என்னடா இது இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. அதே தான் வந்து எனக்கும் ஃபீல் ஆச்சு. வந்து இவ்வளோ குட் மென்டல் ஸ்பேஸில் இருந்து திடீர்னுட்டு வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வர எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது, மற்றவனை எப்படி கீழே தள்ளலாம் அப்படி இப்படின்னு தான் இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து அது வந்து பிடிக்கல. ஆக்சுவலாக வந்து இந்த பாட்காஸ்ட் ஐடியா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் வந்து இது ஆரம்பித்தா சக்ஸஸ் ஆகாதுன்ற டைலமாலேயே வந்து இதை ஆரம்பிக்காமலே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2 மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்தது. அதாவது இதை ஆரம்பிச்சிடலாம்டா, நான் வந்து ஃபெயில் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொடுத்தது இந்த 2 மாதம் தான். என்னோட சேனலோட டேர்ன் அரவுண்ட் சைடே வந்து இந்த 2 monthsன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி இன் யூடியூப் அப்படின்னு வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலான்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சேனலில் வந்து ரோஸ்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் வாண்ட் புட் சம் பீப்புள் டவுன் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அதான் அது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி வந்து எனக்கு எங்கேருந்து புரிஞ்சது, இந்த 2 மாதம்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னோட அந்த ஜிபிஎஸ் உருட்டு வீடியோவை பார்த்தேன். அதில் பார்த்தா வந்து ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு காரணம் வந்து அஜீஸ் வந்து நம்மளை போட்டு அந்த ட்ரிகரை பிடிச்சி அமுக்கி விட்டார். அந்த ட்ரிகர் ஆனதில் தான் வந்து அவ்வளோ விஷயத்தையும் வந்து கொட்டி தீத்துட்டேன். ஆனால் அப்போ இருந்த மைண்ட் செட்டில் நான் வந்து பீப் போடுற அளவுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கேன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ திரும்பி பார்க்கும்போது நான் பண்ணது தப்பு. ஸோ வந்து ரொம்ப அது ஒரு நெகட்டிவாக இருந்ததோன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. ஃப்ரம் ஹியர் ஆன் நம்ம சேனலோட நியூ ஃபேஸ் இஸ் கான பிகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து, அதாவது இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இதிலேருந்து உங்களோட டேக்அவே என்னன்னா, ஸோ இட்ஸ் ஓகே, மந்த்லி ஒன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு வீக் மட்டும் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வீக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கும் போங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய இதுவாக வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வேலைக்கு போங்க. ஆனால் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிடுங்க. உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ வந்து நீங்களே யோசிக்காதீங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியா விட்டு விலகினா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும், யாருமே நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து உண்மையிலே விலகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே வந்து எப்பா மாதத்தோட கடைசியாப்பா அவன் வந்து சோஷியல் மீடியாலலாம் இருக்க மாட்டான்ப்பா, ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி பேசுப்பா அப்படின்னு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த 2 மாதத்தில் எனக்கு நடந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து எப்பா அவன் சோஷியல் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லைப்பா, வேணா கால் பண்ணி பேசுப்பா அப்படின்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வந்து கால் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கும் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு வாரம் இல்லாட்டா வாரத்தில் ஒரு நாள் சண்டே அந்த பிரேக், அந்த சோஷியல் மீடியா பிரேக் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இட் வில் பி a லைஃப் சேஞ்சர். ஹூ நோஸ்? ஓகே, ஸோ ஐ எம் ஷைனிங் ஆஃப். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு, அதாவது பாட்காஸ்ட் இந்த சண்டே வந்து அடுத்த வீடியோ போடுறேன். அண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் 3க்கு வந்து அடுத்த வெனஸ்டே வரைக்கும் வெயிட்